அம்மான்னு கூப்பிட்றது கூட மறந்து போச்சு. எப்படி மம்மி மம்மி கூட கிடையாது, இப்போ மம். அப்பாவை டேடியும் கூட கிடையாது, டேட். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்ட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு சொல்லிச்சு. சின்னம்மாவை மினிமம். நல்லா இருக்கும். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி, இந்த அருமையான அனைத்து தமிழ்ச்சங்கம், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் தமிழ்ச்சங்கம் நான் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால், பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அவர் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா, மதுரைக்கு ஒரு முறை வந்திருந்தார். வந்தபோது திருக்குறள் ஏடு கிடைக்கல, கம்பராமாயணம் ஏடு கிடைக்கல. ஒரு சந்தேகத்துக்காக ஒரு புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி ஏடு கேட்டால் கிடைக்கல. அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இது என்ன மதுரையிலேயே கிடைக்கலன்னா அப்புறம் எங்கே தான் கிடைக்கும்? அப்புறம் தான் யோசித்து பார்த்து, தமிழுக்கு கதின்னா யார்? கம்பரும் திருவள்ளுவரும் தானே. கம்பர், திருவள்ளுவர் 2 பேர் தானே கதி. இதெல்லாம் தேடி வைப்பதற்கு ஒரு சங்கம் வேணும் என்று 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார் பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உலகத் தமிழ் சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டி, பின்னர் அது இங்கே மதுரையில் இன்றைக்கு உலகத் தமிழ் சங்கம் சிறப்பாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. டெல்லி தமிழ்ச்சங்கம் சிறந்த தமிழ்ச்சங்கமாக விருது பெற்றதை நான் பார்த்தேன். நானும் அந்த மேடையில் இருந்து விருது பெற்றேன். முகுந்தன் அவர்கள் தான் அந்த விருதினை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம், தமிழ் பெருசாக சிறப்பாக வரணும்னா என்ன செய்கிறது? தமிழ் வழி கல்வி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் எத்தனையோ அறிஞர்கள்ட்ட சொல்லிட்டேன், அமைச்சர்கள்ட்ட சொல்லிட்டேன். எல்லோரும் கை தட்டினாங்க, சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கி கட் ஆஃப் மார்க் இருக்குது. அந்த கட் ஆஃப் மார்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, பயாலஜி வச்சுருக்கோமா? இங்கே இருக்க கல்வியாளர்கள்ட்ட தயவு செஞ்சு கேட்குறேன், நம்முடைய கூட்டமைப்புகளை வச்சு கூட நான் சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் மார்க்கில் மேத்தமேட்டிக்ஸுக்கு இருக்க மாதிரி, பயாலஜி இருக்க மாதிரி, ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி, கெமிஸ்ட்ரி இருக்க மாதிரி, தமிழ் மொழியினுடைய மதிப்பெண்ணும் சேர்க்கப்படும்னு ஒரே ஒரு சட்டம் யாராவது போடட்டும்ங்க. தமிழ் மொழி மட்டும் இல்லை, யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் சரி, அவர் எந்த மொழியாவது படிச்சுட்டு போகிறாரு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அதை சேர்த்தா ஒன்றும் இல்லை. 2 பேர் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. இவர் தமிழில் 5 மார்க் கூட வாங்கியிருக்காரு. கொடுத்தேன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க, தமிழ் படித்தா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது, கொடுக்குறாங்க. எனக்கு இது ஒரு வேண்டுதல் தான். இன்றைக்கி அமைச்சர் வந்திருந்தாருன்னா கூட நான் அவர்கிட்டையும் சொல்லி கேட்டிருப்பேன். வந்தால் நல்லது தான். இல்லாட்டி நம்முடைய உலகத்துக்கே கொண்டு செய்யக்கூடிய ஊடக நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நம்ம சொல்லலாம், அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஆசை தாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் மருத்துவம் படிச்சுட்டு அவர் உலக நாடுகளில் போய் பணி செய்யட்டும், உள்ளூர் ஆள்கிட்ட தமிழில் தானே பேசணும். யோசிச்சு பாருங்கள். வழக்கறிஞர் உள்ளூர் ஆள்கிட்ட தமிழில் தானே பேசணும். பொறியாளர் அது மாதிரி தானே. அப்போ மொழியை வளர்க்கணும்னா நம்ம ரொம்ப அதுக்கு பாடுபடணுங்க. உறவு பெயர்கள் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். அம்மாங்கிற சொல்லில் ஆ உயிரெழுத்து, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து, இம் கூட்டல் ஆசிக்கொல்ட்டு உயிர் மெய்யெழுத்து மா. அப்போ இந்த ஒரு 3 எழுத்தில் எத்தனை விஷயத்தை வச்சுருக்கான் தமிழன். அதாவது ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர் மெய்யெழுத்து. என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாகிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர் மெய்யெழுத்து. அதனால் அவளுக்கு பேர் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. சரியா? இந்த எவ்வளோ பேர் கூப்பிடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். அம்மான்னு கூப்பிடுறது கூட மறந்து போச்சு. எப்படி மம்மி மம்மி கூட கிடையாது, இப்போ மம். அப்பாவை டேடியும் கூட கிடையாது, டேட். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்ட்டுருவாங்க நம்ம ஆளுங்க.
பாசத்தில் பிள்ளை கூப்பிடுது அப்படின்னு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்னு திரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையா கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு சொல்லிச்சு. சின்னம்மாவை மினிமம். நல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணி, நாத்தனார், கொழுந்தனார். தமிழ் வழி கல்யாணம் பண்ணி வச்சேன். தாய் மாமனை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. தாய் மாமன்னா யாரும் தெரிலங்க. இன்னி ஒரு கவலை இல்லைங்க. அடுத்த தலைமுறையில் அது இருக்காது. ஏன் தெரியுமா? ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் தான் அதுக்கு மாமாவோ அத்தையோ இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு. ஒத்த பிள்ளையாக இருந்தால் ஒத்த பிள்ளைக்கு அத்தை ஏது, ஒத்த பிள்ளைக்கு மாமா ஏது? உறவே இல்லைன்னா பேர் ஏது? ஆளே இல்லை. அது என்ன சொல்லுவீங்க? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லை, யார்கிட்ட நம்ம பேசுகிறப்பையும் கூடிய மட்டும். இப்போ இன்னொன்று கூட கேட்கலாம், நம்ம வலிந்து தமிழ் பேசணுமா? அப்படிலாம் சொல்லலைங்க. வலிந்து தமிழ் பேச சொல்லலை. இப்போ 2000 வருஷத்துக்கு முதல்ல 3000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ன நமக்கு புரியாமல் போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லையே. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, இது தொல்காப்பியம். டேய், உன் வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும்லடா, அது உன் கூட வரும்டா, இவ்வளோதான். வழிபடு தெய்வம் 3000 வருஷம் ஆச்சு. புரியலையா நமக்கு? புரியுது அப்படியே. அப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மோடு பேசுவதற்கு, நண்பர்களோடு பேசுவதற்கு உணவுப் பொருள்கள் பேர். எங்கேயாவது நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் என் கூட வர்ற அந்த உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன தெரியுங்களா, அங்கே வந்து இட்லி தோசை எதுவும் கேட்டு எங்கள் மானத்தை வாங்கக்கூடாது. பாருங்கள், இட்லி தோசை கேட்டால் மானம் போயிடுமா? அவன் கொடுக்குற அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5ஆம் வகுப்பு பாட புஸ்தகம் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அது மேலே லைட்டும் கிடையாது, அதை படிக்கவும் தெரியல. அதில் ஒரு ஆள் ரொம்ப நேரம் பிரட்டிக்கிட்டே இருந்துட்டு இந்த கடைசியாக இருக்கிறத கொண்டு வான்ருக்கான். அது ப்ரெஸ் நேமு, அது கொண்டு வரப்படியான்ட்டாங்க. அப்புறம் இந்த அவர் சாப்பிட்றத கொண்டு வா, அது எச்சி வேற கொண்டு வரேன், சரி போய் கொண்டு வா. இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு உணவில் பேர் இல்லை, உறவில் பேர் இல்லை, உணர்வில் தமிழ் இருக்கணும். இதெல்லாம் நினச்சிதாங்க மதுரை மீடியா பாஸ்கரன் அவர்கள் என்னை அழைக்கிற போது ரொம்ப மகிழ்வாக அழைச்சார். எப்படி ஐயா நீங்கள் வந்துட்டு போகணும், நான் இன்றைக்கி இரவு மலேசியா போகிறேனே அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் தமிழ் சங்கங்கள் தான் என்னை கூப்பிட்ருக்கேன். பினாங்குக்கும் மலேசியாவுக்கும் போகிறேன், கோலாலம்பூருக்கும். வந்துட்டு நீங்கள் போங்கன்னாரு. இந்த தமிழுக்கு வராமல் நான் வேற எங்கே போகிறேன் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கான வேலை என்ன? இதுதான். இது காரணம் மீடியா பாஸ்கரன் அவர்கள், ஐயா முகுந்தன் அவர்கள், ஐயா அது எங்கள் அரங்காவலர்கள் குழுவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பி சண்முக சுந்தரம் அவர்கள் மற்றும் இருக்கிற நண்பர்கள். 3000 ஆண்டு பழமையானது தாங்க, பெருமையுடையது தாங்க. ஆனால் பேசலைன்னா கஷ்டங்க, எழுதலைன்னா கஷ்டம். அந்த மொழி இருக்கணும்னு நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாம் பேசணும் அன்றாடம். அதே போல் நாம் வந்து உரையாடணும். எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரமாவது பேசணும். வானொலியில் வரக்கூடியது எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஜெர்மன் போகிறப்போ லுப்தான்சா ஃப்ளைட்டில் தமிழில் சொல்கிறாங்க, சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் தமிழில் சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து இப்போ மத்தியானம் ஃப்ளைட்டில் வந்தேன், என்ன மொழின்னு எனக்கே தெரியல. அதில் ஒரு சிறப்பு, அந்த எமர்ஜென்சி கேட்டுக்கிட்ட அந்த அம்மா வந்து விளக்கி சொல்லிச்சு. ஏதோ ஒரு மொழியில் ஒருவேளை இந்த விமானம் என்னமாவது ஆகிட்டா நீங்கள் எப்படி குதிக்கணும்னு சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னே தெரியல. குதிக்கிறதுனா குதிச்சுக்கிறோன்ட்டு உட்காந்துட்டாங்க எல்லாரும். இப்போ யோசிச்சுப்பார், அங்கனக்குள்ளேயாவது வேண்டாமா? ஆபத்து வந்தால் எந்த மொழியில் பேசுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒருத்தருடைய உண்மையான தாய்மொழியை எப்போ கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சப்புன்னு ஒரு அறை விட்டோம்னு வச்சுக்கோங்க, யாத்தம்மா அம்மான்னு கத்துவான். அவன் மொழியில் கத்துவான், மம்மின்னா கத்துவாங்க. இல்லை. அப்போ ஆபத்துக்கு மட்டும் இல்லைங்க, அன்புக்கு, அறத்துக்கு, வாழ்வுக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உயிர்?
கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெளிந்து ஆய்ந்ததி பசுந்தமிழ்னு திருவிளையாட புலன் ஆசிரியர் சொல்கிறாருன்னா தமிழ் சங்கத்துக்கு கடவுளே தலைவராக இருந்திருக்காருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு யாரும் வரல. சிவபெருமான், அடுத்து முருகப்பெருமான் உக்கிரபாண்டியராக வந்து அவர் உக்கிரப்பெருவள்ளிங்கிற பேரில் அவர் இருந்தார். வேணும்னா முருகப்பெருமானுக்கு என்ன செய்வார் தெரியுமா? அவையாரை கூப்பிட்டு சுட்ட விழா வேணுமா சுடாத விழா வேணுமா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், 2 பாட்டு பாடு. நக்கீரரை கூப்பிட்டு திருமுருகாற்று படம் பாடு, அருணகிரிநாதரை கூப்பிட்டு திருப்புகழ் பாடு, வள்ளலாரை கூப்பிட்டு திருவருட்பா பாடு. புலவர்களை பாட வச்சது கிடவுளர்கள் நம்ம இதுலங்க வரலாற்றில். அதனால மனோன்மணியம் சுந்தரனார் அவருக்கு அழகாக சொன்னார். சிவபெருமான்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாரு. உலகமே அழிய போகிற நாளில் நீ தனியாக உட்காந்துருப்ப, அப்போ என்ன செய்வேன்னு கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட. சிவபெருமான் சொல்கிறாரு, உலகத்தையே அழித்தாலும் கூட நான் ஒரே ஒரு ஏடு எடுத்து வச்சுருப்பேன். அந்த ஏடு வேறு ஒன்றும் இல்லை, மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தை நான் படித்தேன் என்றால் போதும்னு சிவபெருமான் சொல்கிறாருங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்றால் இந்த 3ஐயும் நாம் அறிந்து தெரிந்து வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். ஊடகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. வானொலி தொடங்கி தொலைக்காட்சி தொடங்கி திரைப்படம் தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய யூடியூப் சேனல், நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். பெருசாக யார் அதை பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதாவது திகிடுதுமா ஒரு செய்தியை போட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே 50 லட்சம் பேர் பார்த்தாங்க, 5 லட்சம் பேர். அதை பற்றி கவலை இல்லைங்க. அதுக்கு இல்லை நம்ம வச்சுருக்கிறது. என்ன நல்ல செய்தி சொல்ல முடியும்னு பார்க்கணும். அதுதான் நம்ம தமிழுக்கு செய்கிற ஒரு விஷயம். அதே போல் வானொலியும் தொலைக்காட்சியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமும் எதுவாக இருந்தாலும் சரி. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சொன்னார், எப்படி மோதிரத்துக்குள்ளே சினிமா வந்தால் கூட நான் அதில் நடிப்பேன்னாரு. அதுபோல் சின்ன விஷயத்துக்குள்ளே கூட எது வந்தாலும் அதற்குள்ளும் தமிழ் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதற்கான முயற்சியை அனைத்து இந்திய நம்முடைய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு நிகழ்த்தி காட்டும் என்று சொல்லி அபி வந்துட்டார் பக்கத்தில். அவருக்கு தந்தையாரான ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், கேரள நாட்டிலும் பெண்களுடனே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலன்னா யூடியூப்பில் பார்த்துக்குங்க. அதனால் அவர் வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், போயிட்டு வரணுங்கிறதுக்காக. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இது அநேகமாக சின்ன கூட்டம் மாதிரி தெரியுது, ஆனால் ஊடகம் இருக்கிறதுனால போய் சேரும். லட்சம் பேர் கோடி பேர் சேர்ந்து இந்த மாதிரியான வேலையை பார்க்கணுங்க. பாஸ்கரன் அவர்களும் நம்முடைய முகுந்தன் அவர்களும் தொடங்கியிருக்காங்க. ஐயா அவர்கள் விஐடி ஐயா வேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் கைகழுப்போம், ஊர் கூடி தேர் இழுப்போம், தேர் நிலைக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.